என் பையன் பிறந்ததுலேருந்து ரெகுலராக இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அடுத்த நிமிஷமே நமக்கு சபலமாகிற ஒரு ஒரு கோவில் இது. எவ்ரி மந்த் ஆயுதத்துக்கு பூஜை நடக்கும். அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷம் நாகத்துக்கு ஆயுதத்துக்கு. அன்னைக்கு வந்து பூஜை பண்ணீங்கன்னா, அதே மாதிரி நட்சத்திர எண்ணெயும் அன்னைக்கு வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. எனக்கு கூட தெரிஞ்சவங்க குழந்தை ரொம்ப வருஷமா இல்லாம 12 வருஷமா குழந்தை இல்லாம ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நவம்பர் டிசம்பர்ல மண்டல காலத்துல நாங்க கோடி அர்ச்சனை பண்றோம். இந்த கோடி அர்ச்சனை பண்ணும்போது 108 சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் புடவை கொடுத்து அவங்களுக்கு பூஜை பண்ணி சுமங்கலியாக அவங்கள பாவித்து இந்த பூஜையை வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வேற எங்கும் இல்லாத அளவுக்கு கேரள முறைப்படி நடக்கிற ஒரே ஆலயம் இதுதான். மாதம் ஆயில நட்சத்திரத்தில் சர்ப்ப பிரீத்தி சர்ப்ப சாந்தி யாக இது பூஜை நடக்கும். ஸோ அந்த பூஜையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது ஒரு அற்புதமான பூஜைக்கு வந்திருக்கோம். எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல சென்னையில பம்மல்ன்ற ஊர்ல சங்கரா நகர் என்கிற இடத்துல பம்மல் தர்மசாஸ்தா திருக்கோயில நடந்துருக்கு. என்ன பூஜை பாக்குறீங்கன்னா சர்ப்ப பிரீத்தி பூஜை. இது மாதம் இந்த திருக்கோயில்ல வந்து சர்ப்ப பிரீத்தி பூஜை நடந்துட்டு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரம் அன்னைக்கு மாத்திரம்தான் நடக்கும். வருடத்துக்கு ஒரு முறை சர்ப்ப பலி பூஜை நடக்குது. அந்த பூஜையை தான் நம்ம காண வந்திருக்கோம். இந்த என்ன பூஜை இதனால நம்மளுக்கு என்ன பலனு, பக்தர்களுக்கு இங்க வந்தா என்ன பலன் இருக்கு அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது முக்கியமா இந்த நாக சர்ப்ப பூஜை வந்து நீங்க பார்த்தீங்கனாலோ பிரார்த்தனை பண்ணி இங்க கலந்துக்கிட்டீங்கனாலோ உங்களுக்கு ராகு கேது தோஷம் விலகும், திருமண பாக்கியம் கைகூடும், குழந்தை பேரு பிறக்கும், மற்ற எல்லா எதிரிகள் தொல்லை எல்லாமே நீங்கும்ன்ற பல விஷயங்களை நம்மளுக்கு இதை வந்து நீக்கி கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பூஜையை வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சர்ப்ப பலி பூஜை வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை. இந்த பம்மல் தர்மசாஸ்தா திருக்கோயில தான் இந்த பூஜை நடக்குது. தர்மசாஸ்தா திருக்கோயில் வந்து ஐயப்பன் தான் பிரதான தெய்வம் இங்க. அப்புறம் குருவாயூரப்பன் வந்தாரு. அதுக்கப்புறம் இங்க நமக்கு இருக்கிற கிருஷ்ணன் அண்ணா, நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு குருசாமி கிருஷ்ணன் ஐயா வந்து பின்னாடி தெரியுது பாருங்க, அங்க நாகரை பிரதிஷ்டை பண்ணாரு. அவர் கையாலேயே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிருக்காங்க. நாகராஜா நாகயக்ஷி இருக்காங்க. அந்த பூஜையை பண்ணும்போது அவங்களுக்காக மாதம் ஆயில நட்சத்திரம் அன்னைக்கு மாத்திரம் சர்ப்ப பிரீத்தியா பூஜை நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பூஜையில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். இந்த பூஜை என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே பக்தர்களை கேட்போம். இந்த கிருஷ்ணன் ஐயா எப்படி இந்த பூஜையை பற்றி விளக்குறாருன்றதையும் பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிகளை போவோம். அற்புதமான கண்டென்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க. என் பேர் கிருஷ்ணகுமாரி. நான் இங்கே பம்மல் சங்கர் நகரில் தான் இருக்கேன். நீங்க பம்மல் சாஸ்தா கோயிலுக்கு தினமும் வரதா உங்களுக்கு? நாங்கள் அந்த கோவில் கட்ட ஆரம்பிச்ச காலம் வந்துட்டு இருக்கேன். நான் எல்லா பூஜைக்கும் வருவோம். நாங்கள் இந்த நாக பூஜை ரொம்ப வருஷமா நடக்குது. இந்த நாகத்துக்கிட்ட வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்கும். எனக்கு வந்து என் லைஃப்ல நடந்திருக்கு. நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கும் நடந்திருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆயிருக்குது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை இருந்திருக்குது. என்ன பிரச்சனை, நான் நல்ல மனசோட நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டா கண்டிப்பா இந்த நாகத்துக்கிட்ட நடக்கும். சரிங்க.
எனக்கு அது அனுபவபூர்வமாவும் இருக்கு. நீங்க என்ன பிரார்த்தனை? இல்ல நான் சொல்லி எனக்கு வந்து 2-3 பேர் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க லைஃப்ல பிரச்சனை வந்து பிரியற மாதிரி போனாலும் பிரியாம சேர்ந்துதான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். 2-3 நிறைய பேர் பண்ணிருக்காங்க, நாங்க சொல்லி பண்ணிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. நான் வந்து எனக்கு சபரிமலைக்கு போறதுக்கு வேண்டிட்டு நடந்திருக்கு. எனக்கு இந்த ஐயப்பன் கோவில்ல நாகத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்க வந்தப்ப நடந்திருக்கு. உங்க பேர் சொல்லுங்க, எங்க வரீங்க? விஜய் நந்தகுமார், இங்க பம்மல் இங்க தான் வந்துட்டு இருக்கோம். சரிங்க. நாங்களும் இதே மாதிரி இந்த கோவில்ல 2011 அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்தே 7 அப்போத்துல இருந்தே இங்க வந்துட்டு தான் இருக்கும். நிறைய பூஜைகள், அதுல எல்லாமே ரொம்ப விசேஷம் தான். அதுல ரொம்ப விசேஷமானது வந்து இந்த நாக பூஜை. அதாவது மாசம் மாசம் வந்து இந்த மலையாளத்து பிரகாரம் ஆயுத நட்சத்திரம், நாகத்துக்கான விசேஷமான நட்சத்திரம் அன்னைக்கும் நடக்கும் இங்க. அது இல்லாம இது வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த சர்ப்ப பலி, சர்ப்ப பிரீதி கேரளால எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி எங்க தந்திரி கொண்டு வந்து அந்த முறைப்படி அப்படியே பண்றது. எங்களால அங்க போய் பார்க்க முடியாத கூட இங்க நாங்க வந்து எல்லாமே அது மாதிரி பாக்குறோம். அது சொன்ன மாதிரி இங்க என்ன வேண்டுதல் மெயினா வந்து கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு, அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தா, அது குழந்தையின்மை, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு தீர்வு இங்கே கிடைக்குது. ரொம்ப நல்ல இதுல பண்ணிட்டு இருக்காங்க அந்த பூஜை எல்லாமே. வணக்கம், என் பேர் அன்னபூர்ணி. நான் இங்க சங்கர் நகர்ல தான் இருக்கேன். 2008 நான் சங்கர் நகர்ல தான் இருக்கேன். அப்போதான் இந்த கோவில் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. என் பையன் பிறந்ததுலேருந்து ரெகுலரா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அடுத்த நிமிஷமே நமக்கு சபலமாகிற ஒரு கோவில் இது. அதே மாதிரி கேரளால பண்ற மாதிரி எல்லா மாசமும் ஆயில்ய பூஜை வெகு விமர்சையா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பக்தர்கள் அவங்க வேண்டுதலுக்காக எல்லா மாசமும் வந்து நாகத்தின் கிட்ட வேண்டி எல்லா இதுவும் பலனும் பெற்றுட்டு இருக்காங்க. என் பேர் ராகினி மோகன், நான் சங்கர்நாட்டில் தான் இருக்கேன். நான் வந்து இந்த கோவில் கட்டின அதுலேருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ரெகுலராக காலையில் சாயங்காலம் 2 வேலையும் வந்துட்டு இருக்கேன். எவ்ரி இயர் வந்து இந்த பூஜைங்க நடக்கும். 7 நாள் விரதம் இருக்கணும் எல்லா லேடிஸ். 7 நாள் விரதம் இருந்து 7ஆவது நாள் இங்கே வந்து பூஜை பண்ணி தாளை எடுத்து விளக்கு எடுத்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வேண்டுன அத்தனையும் கொடுக்குறது கடவுள். சரி, பக்தர்கள் இங்க வந்தா பூஜை நடக்கும்போது பக்தர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்க என்ன வேணுனாலும் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும்? அதாவது பிரார்த்தனையா பண்ணணுமா? நீங்க பிரார்த்தனை பண்ணலாமா? அதுக்கும் தனியா உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஜாதகம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது பூஜை பண்ணீங்கன்னா விளக்கு பூஜை மாதிரி இங்க ஏதாவது நடக்கும்? விளக்கு பூஜை கிடையாது, ஆயில்ய பூஜை நடக்கும். எவ்ரி மந்த் ஆயிரத்துக்கு பூஜை நடக்கும். அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷம் நாகத்துக்கு ஆயிரத்துக்கு. அன்னைக்கு வந்து பூஜை பண்ணீங்கன்னா அதே மாதிரி நட்சத்திர எண்ணெயும் அன்னைக்கு வந்து பூஜை பண்ண சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை. எனக்கு கூட தெரிஞ்சவங்க குழந்தை ரொம்ப வருஷமா இல்லாம 12 வருஷமா குழந்தை இல்லாம ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது இல்லாம விளக்கு பூஜை ஆடி மாசம் தை மாசம் எல்லா வெள்ளி செவ்வாயும் வந்து பகவத் சேவை நடக்கும். என் பேர் ஜோதி ரமணி. நான் இந்த கோவில்ல ஃபவுண்டரோட சிஸ்டரா இருக்கேன். இது வந்து எல்லாரும் தோஷங்கள்லாம் நீக்கிறதுக்காக பண்றோம். கல்யாண தடை, குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்குமே இது பண்ணினா நல்லா உடனே அது சரியாயிடுறதுன்னு பண்றோம். நம்ம தெரிஞ்சும் தெரியாம நாகத்தையோ இல்ல ஏதாவது உபதிரவிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்ச அந்த உபதிரவம் வந்து நமக்கு தோஷமா சாபமா வராம இருக்கிறதுக்காக, அந்த தோஷம் நீக்கிறதுக்காக இந்த பூஜை பண்றேன். முன்னோர்கள் செஞ்ச இது இப்ப இருக்கிற ஜென்மங்க இவங்களுக்கு பாதிக்காம இருக்கிறதுக்காக பண்றோம். இது வந்து பூஜை பண்ணி பிண்டம் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. நாகம் வந்து அது சாப்பிடுறது ஐதீகம். புஜங்கேசாய வித்மஹே சர்பராஜாய தீமஹி தன்னோ சர்ப பிரச்சோதயாத். சகஸ்ரநாய வித்மஹே சர்பராஜாய தீமஹி தன்னோ நாக பிரச்சோதயாத். புஜங்கேசாய வித்மஹே சர்பராஜாய தீமஹி தன்னோ சர்ப பிரச்சோதயாத். சகஸ்ரநாய வித்மஹே சர்பராஜாய தீமஹி தன்னோ நாக பிரச்சோதயாத். புஜங்கேசாய வித்மஹே சர்பராஜாய தீமஹி தன்னோ சர்ப பிரச்சோதயாத். சகஸ்ரநாய வித்மஹே சர்பராஜாய தீமஹி தன்னோ நாக பிரச்சோதயாத்.
அடியேன் கோபாலகிருஷ்ணன் இந்த கோயிலிலே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்தன். இங்கு கேரளாவில் நாகப்பொழிமலையிலிருந்து நிறுத்தி கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து இந்த பூஜையை தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஆயுள் நட்சத்திரத்தன்று இவருக்கு மிகச்சிறப்பான பூஜை நடத்தப்படுகிறது. அந்த பூஜையிலே பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் மீண்டும் மீண்டும் வருகின்றனர். தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் இந்த நாகராஜாக்களிடத்திலே சொல்கிறார்கள். நாகராஜா அவருக்கு மனமு வந்து அந்த பக்தர்களுக்கு அவர் கேட்ட வரத்தை அளிக்கிறார். நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த நாக பூஜையிலே ஆயில்ய பூஜையிலே கலந்து கொள்கிறார்கள். சுவாமியே சரணமையப்பா. என் பெயர் கிருஷ்ணன். இந்த கோவிலுடைய தர்மகர்த்தா, ஃபவுண்டர் ட்ரஸ்டி. இந்த கோவில் வந்து 2008 ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. முதல்ல ஐயப்பனுக்கு அப்புறம் கணபதி, அஷ்டபுஜ துர்க்கை, சிவன், இது மாத்திரம் பண்ணினது. 2010 குருவாயூரப்பன், ஆஞ்சநேயர், பாலசுப்ரமணியன் மூணும் பிரதிஷ்டையாச்சு. கோவில் ரொம்ப சிறப்பாக முக்கியத்துவம். இது தாந்திரிக பிரதிஷ்டை முறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கேரளத்தில் உள்ள மனையத்தாட்டு மனா, திருப்புணித்தூர் மனையத்தாட்டு மனா ஆரியன் நம்பூதிரி தான் அந்த கோவிலோட தந்திரி. வருஷம் ரெகுலராக உற்சவம்லாம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த நம்ம கோவிலில் 2018 இந்த நவம்பர் டிசம்பரில் மண்டல காலத்தில் நாங்கள் கோடி அர்ச்சனை பண்ணுறோம். இந்த கோடி அர்ச்சனை பண்ணும்போது 108 சுமங்கலியை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் புடவை கொடுத்து அவங்களுக்கு பூஜை பண்ணி சுமங்கலியாக அவங்கள பாவித்து இந்த பூஜையை வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் கூட 2024 கூட நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கோவிலில் வந்து ரொம்ப முக்கியமான பிரதிஷ்டை வந்து நாகராஜா பிரதிஷ்டை. அந்த நாகராஜா பிரதிஷ்டை வந்து மன்னார் சாலை குடும்பத்தை சேர்ந்த நாகம்பொழி மன்னாங்கிற ஒரு தரவாட்டிலேருந்து இங்கே நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நாகராஜா, நாகயக்ஷி, சிவன் விஷ்ணு அம்சத்தை சேர்ந்தது. இங்கே ரொம்ப சக்தி ஜாஸ்தி. இது ஒரு பரிகார ஸ்தலமாகவும் வழங்குறது இந்த கோவில். அதனால் இந்த கோவிலில் வந்து வருஷம் பூஜை பண்ணிகிட்ருக்கோம், நாக பூஜை. இதில் வந்து முக்கியமான பூஜை வந்து சர்ப பிரீதி, சர்பசாந்தி, நூறும் பாலும், அப்புறம் சர்ப ஹோமம். இந்த சர்பத்துக்கு ஹோமம் பண்ணுறது இங்கே தான் பண்ணுறோம் நாங்கள். பால் பாயசத்தை வச்சு சர்பத்துக்கு ஹோமம் பண்ணுறோம். அன்னைக்கு சாயங்காலம் வந்து சர்ப பலி. இந்த சர்ப பலி வந்து நாகம் வந்து 64 குடும்பத்தை சேர்ந்த நாகங்கள் தான் இங்கே முதல்ல பரசுராமர் நாக லோகத்திலேருந்து கீழே வந்தது. கேரளாவில் முதல்ல வந்தது அது பரசுராமர் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அது எல்லா ஊர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அது மாதிரி அதே மாதிரி இங்கே நாகம்பொழி மனாலேருந்து ஆவாகனம் பண்ணி இங்கே கோவில் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து முக்கியமாக எல்லா வருஷம் வழிபாடு இருக்குது. நேற்றைக்கு முதல் முறையாக இந்த கோவில் கட்டினதுக்கப்புறம் பத்திரகாளி களம் மறைஞ்சி பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். அது நேற்றுக்கு ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லா வருஷமும் பத்திரகாளியை பற்றி பூஜை சிறப்பாக நடத்த தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்கே வந்து நாகத்தை வந்து சர்ப பிரீதி, சர்பசாந்தி, நூறும் பாலம் இதை வழிபாடு எல்லா மாதமும் ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், உடம்புல நோய்கள் உள்ளவர்கள், காரிய தடங்கள் இருக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் இங்கே வந்து அந்த பூஜை மாதம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பேர் பூஜை பண்ணி 99 பேருக்கு எல்லாம் சரியாக இருக்குது. கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. அவ்வளோ சக்தி உள்ள நாகம் தான் நம்ம கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வாசலில் இப்போ ஒரு மண்டபம் புதுசாக ஒரு கோபுரம் கட்டியிருக்கோம் சுவாமிக்கு கோவிலுக்கு. இப்போ அது ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக திகழ்கிறது. இதுதான் இந்த கோவிலை பற்றி முக்கியமான விஷயம். அப்படின்னா ஐயப்பனுக்கு வந்து நீராஞ்சனம்னு ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடு வந்து தோஷங்கள், நமக்கு உடம்புல வியாதி இருக்கிறது, காரிய தடைகள் அன்றைக்கி அந்த நீராஞ்சனம் வழிபாடு எல்லா சனிக்கிழமையும் நிறைய பக்தர்கள் வந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப விசேஷம். ஓகே, இன்றைக்கி வந்து சிறப்பாக இந்த சர்ப பலி பண்ணணும் தீர்மானம் பண்ணி இப்போ தொடங்க போகிறோம்.
பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு 16 பேர் கணக்கு பண்ணி வழக்கு எடுப்பாங்க, சாலப்பொழின்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கை இதை சுற்றி கோவில் ஃபுல்லாக சுற்றி வழக்கு எடுத்த அப்புறம் தான் பூஜை ஆரம்பிப்பாங்க. அதான் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. மிக்க நன்றி. சுவாமியே சரணம். பக்தர்கள் இங்க வந்து இந்த பிரார்த்தனை கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க வந்து புக் பண்ணணுமா என்ன? பக்தர்கள் இங்கே வந்து புக் பண்ணோம். பக்தர்கள் இங்கே முதல்ல நாங்கள் வந்து நோட்டீஸ் 2 மாதம் முன்னாலே போட்டுருவோம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போடுறோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து பூஜைகள்லாம் புக் பண்ணுறாங்க. இந்த பூஜைக்கு இவ்வளோ கட்டணம்னு வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து இங்கே லோக்கலில் வச்சு ஆளை வச்சு பூஜை பண்ணுறது இல்லை. கேரளாலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. நேற்று கூட பத்திரிகாளி பூஜைக்கு 6 பேர் வந்தாங்க. எல்லாம் மேளமெல்லாம் வச்சு. அதனால் அவங்க வரப்போகிற செலவு இதெல்லாம் கூட நாங்கள் மெயின் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து சர்ப்பபலிக்கும் கேரளாலேருந்து அந்த நாகத்துக்கு பூஜை பண்ணவர் தான் இங்கே வந்து பண்ண போகிறோம் மன்னார் சாலையிலேருந்து. இது ரொம்ப முக்கியமான விசேஷமாக நினச்சி நாங்கள் செய்யணும். சரி, அப்போ அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டோம்னா அதில் வந்து கான்டாக்ட் பண்ணி பக்தர்கள் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதானே? சுவாமியே சரணம். பிண்டம் வைக்கிறதுன்றீங்க. பிண்டம் வைக்கிறதுக்கு 64 பிண்டம். 64 நாக குடும்பம். அவ்வளோ 64 குடும்பம் இருக்கு. சரி, ஓகே. அஷ்டநாகம்னு 8, அஷ்டம்னா 8. சரி, இந்த மாதிரி 8 குடும்பம் இருக்கு. 68, 64. ஸோ பிண்டம் வச்சா அது உள்ள இருக்கும். அது அந்த பிரீத்திலே வரும். ராத்திரி எல்லாரும் போன பிறகு வருவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க? நான் எல்லா வருஷம் பார்க்கறேன். சரி சரி, எல்லா வருஷம் பார்க்கறேன். அவங்க சந்தோஷமாயிட்டாங்கன்னு அர்த்தமா? அதனால எங்க வீட்டில் தான் இருக்கு. சரி சரி, எங்க வீடு உள்ள தான் இருக்காங்க. பின்னால வருவாங்க, வந்து முடிச்சுட்டு அங்கே வருவேன். சரி, ஏன்னா இதை கஷ்டப்பட்டு நான் தான் பண்ணேன். அதனால எங்க குடும்பத்தை யாரையும் ஒன்றும் பண்ணாது. சரி, நாகம் வந்தா கூட அதை விட்டுட்டா போயிடும். நாகராஜா நாக எச்சி நாகராஜா நாக எச்சி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தது. இது வந்து சித்திரக்கூடம்னு பேர். நடுவில் இருக்கு. இந்த சித்திரக்கூடம் என்னதுன்னா, நாகம் சின்ன குட்டி நாகம்லாம் நிறைய போடும். அந்த குட்டி நாகம்லாம் இங்க வந்துட்டு இருக்கோம். அந்த குட்டி போட்ட பிறகு அந்த குட்டி என்ன பண்ணா, அது உள்ள ஒரு 2-3 ஓட்டை வச்சிருக்கோம் அந்த சித்திரக்கூடத்துல. அந்த ஓட்டைக்கு உள்ள போயிட்டு சித்திரக்கூடத்துல படுத்துக்கும். அது திடீர் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வெளியில போகும். சரி, இந்த பூஜைனால நாகம் எல்லாம் சந்தோஷமாகுது. ஆமா, சந்தோஷமே நமக்கு அருள் கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஆமா, சந்தோஷமாகுதுல என்னன்னா, திருமண தடை நீங்கும், குடும்பத்துல குழந்தை பிறக்கும், இந்த தோல் சம்பந்தமான வியாதிகள்லாம் கிளியர் ஆகும். சரி சரி. அப்புறம் குடும்பத்துல சந்தோஷம் அமைதி பெறும், வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும், வேலை ஸ்திரமாகும். இதெல்லாம் தான் அது. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, ஆமா, இல்லாதவங்களும் பண்ணணும். இருக்கிறவங்க இல்லாதவங்க என்னன்னா, இதுக்கு முன்னால தெரியாம பாம்பு அடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, பாம்பு அடிச்சுட்டு போயிட்டா அது 7 தலைமுறைக்கு குடும்பத்தை பாதிக்கும். சரி சரி சரி. தெரியாம செய்யறது 7 குடும்பத்துல 7 ஜென்மத்துக்கு 7 இதுக்கு வரும், 7 தலைமுறைக்கு வரும். சரி சரி. அது போனோம்னா இந்த பூஜை பண்ணலாம். ஓகே. இது வந்து பாக்கு பூன்னு பேர் இருக்குது. சரி. இந்த பூ தான் நாகத்துக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இதை கேரளால இருந்து வரவழைக்கும். இந்த பூவை பாரு, மேல எல்லாம் வச்சிருக்கோம். ஆமா, இந்த பாக்கு பூ தான் ரொம்ப விசேஷம். இப்போ இதுக்கு கூட இந்த 100 பாலம் பண்ணுவாங்க. இப்போ இந்த அதுக்கு நெய்வேத்தியம். ஆமா, அது நைவேத்தியம் ஆயிடுச்சு. சரி. இதுல வந்து பால், இது இளநீர்,
அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, சரி இதை 3ஐயும் கலக்கி அதை போட்டோன்னா அந்த பாம்புக்கு அந்த வாசனை பாம்பு வரும். சரி ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு பிரீதி அது. சரி இந்த பாக்குப்பூ வந்து ரொம்ப விசேஷம். சரி. இப்போ நம்ம நம்பூதிரி ஆ. அங்கே கேரளாலேருந்து வர வச்சிருக்காரு. வராது. அவர் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அவர் பேர் தனீஷ் நம்பூதிரி. சரிங்க. தனீஷ் நம்பூதிரின்னு பேர். அவர் காசர்கோட்டில் இருக்கார் இப்போ. ஆனால் அவர் மன்னார் சாலை நாக குடும்பத்தை சேர்ந்தவர். மன்னார் சாலைன்றது மன்னார் சாலைங்கிறது முதல்ல நாகத்தை பிரதிஷ்டை பண்ணது மன்னார் சாலை தான் கேரளாவில். ஓகே. இந்தியாவிலே சரி. முதல்ல பிரதிஷ்டை பண்ண அதான் நாகலோகத்திலேருந்து பரசுராமர் இருக்கும்போது ஒரு பாம்பு முதல்ல வந்து அங்கே அவருக்கு அடைக்கலம் கேட்க வரும்போது அங்கே பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. சரி சரி. ஸோ அந்த நாளுக்கு நாள் எல்லா இடத்துலையும் பிரதிஷ்டை பண்ணுறாரு. சரி சரி. அதுக்கு தான் இந்த பிண்டம் போடுறது. இந்த பந்தம் வந்து 32 பந்தம் இருக்கும். இந்த 3 வந்து பிரம்மா விஷ்ணு சிவனை குறிக்கிறது. சரி சரி. ஓகே. பிரம்மா விஷ்ணு சிவனை வந்து சாட்சியா வச்சுட்டு மற்ற பந்தம், இந்த பந்தம் எல்லாம் நாகத்துக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய பந்தம் எல்லாம் வச்சாதான் அவங்க இது கணக்கு பண்ணி 32 பந்தத்தை வைப்பாங்க. 3 பந்தம் வந்து பிரம்மா விஷ்ணு சிவனை. சரி. 3 பந்தம் வச்சிருக்காங்க. तन्नो सर्वं प्रचोदयात् सहस्रवदनाय विद्महे सर्वराजाय धीमहि तन्नो नागः प्रचोदयात् जगदीशाय विद्महे सर्वराजाय धीमहि तन्नो सर्वः प्रचोदयात् सहस्रवदनाय विद्महे सर्वराजाय சரி. அந்த கோலம் போட்டு அதில் இறைய வச்சு சரி பந்தம் இது பண்ணுவாங்க. சரிங்க. பண்ணிட்டு பண்ணுவாங்க. அதில் தான் இப்போ 100 பருப்பு போடுவாங்க. அந்த இதை இந்த மஞ்சள் பொடி, இளநீர், பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் போடுவாங்க. வாழைத்தண்டை கட் பண்ணி 5 இதுவாக வைக்கிறாங்க. 2 தனியா 3 தனியா. சரிங்க. 3 தான் பிரம்மா விஷ்ணு சிவன். சரிங்க. 2 வந்து அந்த பந்தத்துக்கோசரம் வைக்கிறேன். சரி சரி. அவ்வளோதான் வைக்கிறேன். சரி. பந்தம் எதுக்கு நான் வைக்கிறாங்க? இந்த பந்தம் வைக்கிறது நாக பூஜையில எல்லாத்தையும் பந்தம் வந்து கம்பல்சரி. சரி. நாகத்து பந்தத்தை பார்த்தா கொஞ்சம் இது வரும், ஒரு உக்கிரகம் வருங்கிறதுனால அந்த பந்தம் இல்லாம வைக்க மாட்டாங்க. சரி. பந்தத்துக்கு தான் வைப்பாங்க நாகம். ஓகே. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 64 பிண்டம் போட்டாங்க. 64 பிண்டம் போட்டு அங்க வந்து சின்ன கோலம் போட்டு அந்த கோலத்து மேல ஒரு வாழை இலையை போட்டுட்டு அந்த வாழை இலையில திருப்பியும் 3 பந்தம் வைப்பாங்க. பிரம்மா விஷ்ணு பந்தத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அதுல 100 பாலம் பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷம் அது. சரி 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 சரி. பார்ப்போம் அது ஒன்று. ஓகே. இதுக்கு எள்ளு திரி வைக்க மாட்டாங்க. வெறும் நெய்யை ஊற்றி திரியை மட்டும் வைப்பாங்க. இது வந்து சுவாமிக்கு பிரீதி நாகத்துக்கு.
சர்ப்பபலி பூஜை அருமையா நடந்து பிரசாதம் கொடுத்தாங்க. ஐயா, இந்த பிரசாதத்துல என்ன வச்சுக்கணும் நம்ம பிரசாதத்தை வந்து மஞ்சள் பொடி. சரிங்க. 100 பாலும் முறையில மஞ்சள் பொடியும், சரி. அதுக்கப்புறம் அந்த பாக்கு பூன்னு சொல்லி நாகத்துக்கு ரொம்ப விசேஷமான பூ, அந்த பூவை வச்சு கட்டுவோம். நம்ம வீட்டுல எடுத்துட்டு போய் எங்க வச்சுக்கலாம்? சாமி ரூம்ல வச்சுக்கலாம். காயில வாசல்ல வச்சுக்கலாம். கூட கட்டி விடலாம். சரி. இந்த எந்த தோஷம் திருஷ்டி எல்லாம் இருக்காது. சரி சரி சரி. கொடுத்து வச்சுக்கிட்டா நல்லா செல்வம் நல்லா ஐஸ்வர்யமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அற்புதமா நடந்தது. எல்லாரும் அடுத்த ஆயில்யம் அதுக்கு இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு இது பயன்படணும். இப்படிப்பட்ட ஒரு பூஜை வந்து வேற எங்கேயுமே தமிழ்நாட்டில் நடக்கிறது இல்லை. இங்கதான் நம்ம பம்மல் சாஸ்தா தர்மசாஸ்தா திருக்கோயில தான் நடக்குது. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு எல்லாரும் வந்து இந்த சர்ப்ப பிரீத்தி பூஜைக்கு கலந்துக்கணும். இந்த மாதிரி பூஜையில அற்புதமா நம்ம கலந்துக்கிட்டது கோ டெம்பிள். உங்களால தான் நம்ம இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கோ டெம்பிள் மூலமா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இறைவனுடைய அருளும் ஆசியும் நன்றியா வழங்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். வணக்கம். கேரளால மன்னார் சாலை என்கிற இடத்துல தான் இந்த நாக பிரதிஷ்டை புராணப்படி முதல் முறையா இந்தியாவிலேயே நடந்தது. அங்கிருந்து வந்த நம்பூதிரி தான் இந்த நாக பூஜையை பண்ணியிருக்காரு. அதாவது சர்ப்ப பிரீத்தி சர்ப்ப பலி பூஜையை பண்ணியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் வேற எங்கும் இல்லாத அளவுக்கு கேரள முறைப்படி நடக்கிற ஒரே ஆலயம் இதுதான். மாதம் ஆயில நட்சத்திரத்துல சர்ப்ப பிரீத்தி சர்ப்ப சாந்தி யாக இது பூஜை நடக்கும். ஸோ அந்த பூஜையில நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இப்படி கேரள முறைப்படி நடக்கிற ஒரே பூஜை. இன்னைக்கு இந்த விளாக்ல உங்களுக்கு இந்த முறை எப்படி பண்றாங்க, இப்படி பூஜை எப்படி பண்றாங்க, ஒன்னொன்னுத்துக்கும் விளக்கத்தை அண்ணா அற்புதமா சொன்னார், கிருஷ்ணன் அண்ணா. ஸோ அற்புதமான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த விளாகை இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் புண்ணியம் சேரும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா அமையும். ஸோ இதோட நம்ம இந்த விளாகை எண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல கோயிலோட நம்ம உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோ டெம்பிளை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கோயில்கள், அதாவது உங்க ஏரியாவில் இருக்கிற கோயில்கள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன். 9884934923 டிஸ்பிளேலையும் வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை குறித்து வச்சுக்கிங்க. நிச்சயமாக உங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் வருவோம். கோ டெம்பிள் மூலமாக உலகம் அறிய செய்வோம். அதுவரை அடுத்த திருத்தலத்தோட நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.